الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد. قال الله تعالى: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட இறைவனால் அனுப்ப பெற்ற எல்லா இறை தூதர்கள் மீதும், குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறை தூதருமாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபியாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற ஆண்கள், பெண்கள் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, விருந்தோம்பல் ஓர் இஸ்லாமிய அணுகல் என்கின்ற தலைப்பில் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, மே மாதம் என்றாலே நம்முடைய இனிய குழந்தைகளுக்கு விடுமுறை, கல்லூரிகளுக்கு விடுமுறை. ஆகவே நாம் பயணங்கள் பல செய்கின்றோம். குறிப்பாக நாம் நம்முடைய உறவினர்களுடைய இல்லங்களுக்கு நாம் செல்கின்றோம். நம்முடைய இல்லங்களுக்கு நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் எல்லாம் வருகின்றார்கள். ஆகவே இது ஒரு விருந்தோம்பலுடைய மாதமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் விருந்தோம்பலை குறித்த சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, விருந்தோம்பல் என்பது ஒரு உலகளாவிய பண்பாடு. உலகில் நீங்கள் எங்கு சென்றாலும் விருந்தோம்பல் என்பது, உறவினர்களை அரவணைப்பது என்பது, விருந்தாளிகளை கவனிப்பது என்பது உலகளாவிய அளவில் எல்லோராலும் கடைபிடிக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான பண்பாடாகும், உயர்ந்த பண்பாடாகும். ஆகவே இஸ்லாம் அதை ஆமோதிக்கின்றது, அதை ஏற்றுக்கொள்கின்றது. இஸ்லாம் அதற்கு ஒரு உரிய வடிவத்தை வழங்குகிறது. அது மட்டுமல்ல, விருந்தோம்பல் என்பது உயர்ந்த பண்பாடு மட்டுமல்ல, அது ஒரு மனித நேயத்தின் அடையாளமும் கூட. நாம் சக மனிதர்களை நேசிக்கின்றோம், நம்முடைய உறவினர்களை நாம் நேசிக்கின்றோம், நம்முடைய நண்பர்களை நாம் நேசிக்கின்றோம். ஒவ்வொரு மனிதரும் நமக்கு முக்கியமானவர்கள். ஒவ்வொரு மனிதரையும் நாம் நேசிக்க வேண்டும். அப்படி நேசிப்பது என்பது வெறும் நேசமாக இருந்தால் அதற்கு அர்த்தம் இல்லை. அது பல்வேறு செயல்பாடுகளாக வெளியே வர வேண்டும். உறவினர்கள் வருகின்ற பொழுது, விருந்தாளிகள் வருகின்ற பொழுது நாம் அவர்களை கவனிக்கின்றோம், அவர்களை நாம் உபசரிக்கின்றோம் என்றால் அதுதான் மனித நேயத்தை வெளிப்படுத்துகின்ற அடையாளமாகும். இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது விருந்தோம்பல் என்பது ஒரு மனித நேயத்தின் அடையாளமாக இருக்கின்றது. ஆகவேதான் எல்லா மக்களும் இந்த விருந்தோம்பலை உயர்ந்த வகையில் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுத்தருகின்றோம். அடுத்தடுத்து நாம் இந்த பண்பாட்டை, இந்த சிறந்த செயலை நாம் எடுத்து செல்கின்றோம். பல சமயங்களில் இதில் யாராவது பிழை செய்தால், குறை செய்தால் நாம் அவர்களை குறைத்து பேசுகின்றோம், அவமதிக்கின்றோம், அதை ஒரு குறையாக எடுத்துக்கொள்கின்றோம். என்றால் அதற்கு காரணம் என்ன? இது எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற பண்பு என்கின்ற காரணத்தால் தான். இந்த பண்பு ஒருவரிடத்தில் இல்லாத பொழுது அவர் நிச்சயம் குறை சொல்லப்படுவார், அவர் விமர்சிக்கப்படுவார்.
உண்மையில் அது விமர்சிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம்தான். ஆகவே விருந்தோம்பலை நாம் மிக சிறந்த முறையிலே கடைபிடிக்க வேண்டும். இங்கே நாம் பல செய்திகளை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். விருந்தாளிகள் யார், விருந்தாளிகளுடைய வகைகள் என்ன, அதே போன்று விருந்தோம்பல் கட்டாயமா இல்லையா, விருந்தோம்பல் என்பது என்ன, விருந்தோம்பல் எத்தனை நாள், இப்படி பல்வேறு செய்திகளை நாம் அழுத்தமாக புரிந்து கொள்வது அவசியமாகும். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் விருந்தோம்பலை கட்டாயப்படுத்துகின்றது. ஏதோ போகிற போக்கிலே நீங்கள் அதை செய்து கொள்வது நல்லது என்ற தரத்திலே சொல்லவில்லை, அதை கட்டாயம் என்று சொல்லுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விருந்தோம்பலை ஈமானோடு சேர்க்கின்றார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, யார் மறுமை நாளையும் அல்லாஹ்வை நம்புகின்றார்களோ அவர்கள் விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தோம்பலை ஈமானோடு சேர்த்திருக்கின்றார்கள், மறுமை நம்பிக்கையோடு சேர்த்திருக்கிறார்கள். என்றால் இது கட்டாய கடமை என்கின்ற காரணத்தால் தான் சேர்த்திருக்கின்றார்கள் என்பதை கண்ணியத்திற்குரிய இமாம் நவவி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒருவர் விருந்தாளியுடைய வீட்டிற்கு செல்கின்றார், உறவினுடைய வீட்டிற்கு செல்கின்றார், பயணம் செய்து செல்கின்றார். அப்படி செல்கின்ற பொழுது அவர் அங்கே இல்லை என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய பொருட்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு, அங்கே இருக்கக்கூடிய உணவை உண்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது. அவர் வருகின்ற வரை காத்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அப்படி என்றால் இது கடமை என்கின்ற காரணத்தால் தான் அந்த உரிமையை விருந்தினருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வழங்குகிறார்கள். நபித்தோழர்கள் பெருமானிடத்திலே கேட்டார்கள், பல்வேறு பணிகளுக்காக நாங்கள் செல்கின்றோம், நபி அவர்களை நீங்களே கூட பல்வேறு பணிகளுக்காக எங்களை அனுப்புகின்றீர்கள், அப்படி நாங்கள் செல்கின்ற பொழுதெல்லாம் எங்கே நாம் செல்கின்றோமோ அந்த மக்கள் லா யுக்ரியூனா ஃபமா தராஃபி, எங்களை கவனிக்கவில்லை என்றால், எங்களுக்கு உணவு வழங்கவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நபி அவரிடத்திலே கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் இந்த அனுமதியை வழங்கினார்கள். இன் நஸல்தும் பிகௌமின் ஃபஉமிர லகும் பிமா யன்பகி லில்லைஃப் ஃபக்பிலு, நீங்கள் செல்கின்றீர்கள், உங்களுக்கு அழைப்பு வழங்கப்படுகின்றது, உணவு வழங்கப்படுகிறது என்றால் நீங்கள் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் ஃபஇல்லம் யஃபஅலு ஃபஹுது மின் ஹக்கல் லைஃப், அவர்கள் அழைக்கவில்லை என்றால் உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் அவருடைய உணவை பயன்படுத்திக் கொள்வதற்கும் அவருடைய பொருளை பயன்படுத்திக் கொள்வதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அப்படி என்றால் விருந்தினர்களை உபசரிப்பது என்பது கட்டாய கடமை என்கின்ற காரணத்தால் தான் நபிவர்கள் இத்தகைய ஒரு அனுமதியை வழங்கி இருக்கின்றார்கள். அவர் இல்லாவிட்டாலும் கூட, அவர் தராவிட்டாலும் கூட, அவர் அனுமதிக்காவிட்டாலும் கூட நாம் எடுத்துக்கொள்வதற்கு மார்க்க ரீதியான ஒரு அனுமதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே பிரகடனப்படுத்துகின்றார்கள். ஆக விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது, அவர்களை கவனிப்பது என்பது மார்க்க சட்ட அடிப்படையில் அது கட்டாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே விருந்தாளிகள் யார் என்கின்ற ஒரு புரிதல், அடுத்த புரிதலுக்கு நாம் வர வேண்டும். விருந்தாளிகள் யார், யாரையெல்லாம் நாம் விருந்தாளிகள் என்று சொல்லலாம் என்றால், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்மை தெரிந்தவர்கள், நாம் சில காலம் அவர்களோடு பயணம் செய்திருப்போம், அவர்களோடு நாம் குடியிருந்திருப்போம், வியாபார தொடர்பு வைத்திருப்போம், நமக்கு அறிமுகமானவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், யாராவது நம்மை தேடி வருகிறார்கள் என்றால், பயணம் செய்து வருகின்றார்கள், பயணம் செய்து வந்தாலும் அவர்கள் விருந்தாளிகள் தான். அல்லது பயணம் செய்யாமல் அதே ஊரில் இருக்கின்றார்கள், நம்முடைய நண்பர்களோ உறவினர்களோ நம்முடைய தெரிந்தவர்களோ பயணம் செய்யாமல் நம்முடைய வீட்டிற்கு வருகிறார்கள் என்றால் இவர்கள் எல்லோருமே நம்முடைய விருந்தினர்கள் தான், இவர்கள் எல்லோருமே நம்முடைய விருந்தாளிகள் தான். ஆகவேதான் அறிஞர்கள் இப்படி குறிப்பிடுகிறார்கள், மன் நஸல ஃபீ பைத்தினா, நம்முடைய இல்லத்திற்கு, நம்முடைய இல்லம் தேடி வருகின்ற ஒவ்வொருவரும் நம்முடைய விருந்தாளிகள் தான். இங்கே நாம் ஒரு தெளிவான புரிதல் இருக்க வேண்டும். அவர்கள் நமக்கு தெரியாதவர்களாக இருந்தாலும், ஏற்கனவே அறிமுகம் ஆகாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய விருந்தாளிகள் தான். இங்கேதான் மற்ற மக்களுக்கும் இஸ்லாத்திற்குமான ஒரு பெரிய புரிதல் இங்கு வேறுபாடு ஏற்படுகின்றது.
விருந்தினருக்கான ஒரு ஒரு வரையறையை சொல்லுகிற பொழுது இந்த அளவில் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள். ஆனால் தெரியாதவர்கள் நம்முடைய விருந்தினர்கள் தான் என்பதை இஸ்லாம் மிக அழுத்தமாக குறிப்பிட்டு காட்டுகின்றது. கண்ணியத்திற்குரிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை திருமறை குர்ஆனிலே பல்வேறு அத்தியாயங்களிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். விருந்தினர் இல்லாமல் அவர்கள் உணவு உண்பது அவருடைய வழக்கம் இல்லை. ஆகவே அன்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். வந்தவர்கள் இதற்கு முன்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்கொண்டு பார்த்ததில்லை. புதியவர்கள், முற்றிலும் புதியவர்கள். அவர்களைத்தான் திருக்குர்ஆன் லைஃப் என்று சொல்லுகின்றது. லைஃப், விருந்தாளிகள் வந்த பொழுது என்று திருக்குர்ஆன் அந்த வரலாற்றை தொடங்குகின்றது. விருந்தாளிகள் என்றால் நமக்கு அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அவர்கள் நம்முடைய உறவினர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நண்பர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நமக்கு தெரியாதவர்களாக இருந்தாலும் கூட நம்ம இல்லம் தேடி வந்துவிட்டால் அவர்கள் நம்முடைய விருந்தாளிகள். அவர்களை உபசரிப்பது, அவர்களை கவனிப்பது நம்முடைய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விருந்தாளிகளுடைய மற்றொரு கோணத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். சில போது அவர்களாக வருகின்றார்கள், அவர்கள் நம்முடைய விருந்தாளிகள் தான். அதே போன்று நாமவே அழைப்பு கொடுத்து அவர்களை நாம் வரவழைப்போம். அவர்களும் நம்முடைய விருந்தாளிகளிலே முதல் வரிசையிலே வருகின்றார்கள். நம்முடைய இல்லத்திலே ஒரு நிகழ்ச்சிக்காக நாம் அழைக்கின்றோம், அவர்கள் நம்முடைய விருந்தாளிகள். நிகழ்ச்சி என்று வந்து வருகின்ற பொழுது நம்முடைய புரிதல் எப்படி இருக்கிறது என்றால், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்க வேண்டும், ஒரு வீடு கட்டி இருக்க வேண்டும், ஒரு திருமணம் இருக்க வேண்டும், ஒரு வலிமா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அழைப்பு கொடுக்கின்றோம். அப்படி அழைப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். இங்கே நாம் அழைக்கின்ற பொழுது உணவை பிரதானப்படுத்தி அழைக்கின்ற அழைப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவத் அழைப்பு என்று குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமையை பட்டியலிடுகின்ற பொழுது அவர் அழைத்தால் அவருக்கு பதிலளிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் முதலாவதாக பட்டியலிடுகிறார்கள் என்றால், அதில் யாரை பெருமானார் நினைக்கின்றார்கள் என்றால், நாம் அவருக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றோம். எதற்காக? உணவிற்காக. வேறு எந்த காரணமும் இல்லை. வலிமா காரணம் இல்லை, திருமணம் காரணம் இல்லை, வேறு எந்த காரணமும் இல்லை. என்னுடைய இல்லத்திற்கு நீங்கள் உணவு உண்பதற்காக நாளை மதியம் வர வேண்டும், நாளை இரவு வர வேண்டும். இப்படி ஒரு மனிதர் அழைப்பு கொடுப்பதைத்தான் அழைப்பு என்று பெருமானார் பொதுவாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த அழைப்பு என்பது நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. நாம் யாருக்காவது அழைப்பு கொடுத்தாலே கூட அவர் என்ன காரணம் என்று கேட்கின்றார். எந்த காரணமும் இல்லை, உணவு உண்பதுதான் காரணம். அதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புரிதல். ஆனால் சமீப காலமாக அந்த புரிதல் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இந்த அழைப்பு என்பது அறவே இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கும் வளைகுடா நாடுகளிலே உணவிற்கான விருந்துகள், அழைப்புகள் மிக அதிக அளவில் இன்றும் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். வாரத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ ஒருவர் தங்களுடைய உறவினர்களை எல்லாம் தன்னுடைய இல்லத்திற்கு அழைப்பார். அடுத்த மாதமோ அல்லது அடுத்த மாதமோ வேறொருவர் அவர்களை எல்லாரையுமே அழைப்பார். எல்லோரும் வருவார்கள், உணவு உண்பார்கள், சென்று விடுவார்கள். இதைத்தான் தாவத், இதைத்தான் அழைப்பு என்று அன்று முதல் இன்று வரை எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது இன்றைக்கு அது நடைமுறையிலேயே இல்லாமல் போய்விட்டதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இந்த விருந்தாளிகளுடைய வகைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இல்லத்திற்கு அவர்களாக வந்தாலும் சரி, நாமவே அழைப்பு கொடுத்தாலும் சரி, எல்லோருமே விருந்தாளிகள் தான். எல்லோரையும் நாம் மிகச்சரியாக கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இங்கே அடுத்த நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன? விருந்தோம்பல் என்பது என்ன? விருந்தாளிகளை நாம் புரிந்து கொண்டோம். விருந்தோம்பல் என்பது என்ன? நம்மை தேடி வந்தவருக்கு தேவையானவற்றை செய்வது. அதுதான் மிக பிரதானமானது. அவர்களுக்கு ஆடை தேவைப்படலாம், மாற்று ஆடை தேவைப்படலாம், தங்குவதற்கு இடம் தேவைப்படலாம். அதுவெல்லாம் அந்த விருந்தோம்பலிலே ஒரு பகுதியாக இருக்கின்றது. வெறும் உணவு மட்டுமல்ல, அனைத்து அம்சங்களும், அவருக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து அம்சங்களையும் நாம் விருந்தோம்பலிலே நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். விருந்தோம்பல் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் முக மலர்ச்சியிலிருந்து தொடங்குகிறது. நம்மிடத்தில் ஒருவர் வந்து விட்டார், நம்மிடத்திலே 2 நபர்கள் வந்திருக்கிறார்கள், விருந்தாளிகளாக வந்திருக்கிறார்கள் என்றால் முகம் பிரகாசம் அடைய வேண்டும், அவர்களை வரவேற்க வேண்டும். அவர்களை நாம் இடைஞ்சலாக எடுத்துக்கொள்ளக் கூடாது, அவர்கள் மிக மகிழ்ச்சியாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் வந்த வேலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. இன்றைக்கு ஒரு தவறான புரிதல் என்னவென்றால்,
அவர்கள் வேறொரு காரியமாக வந்திருப்பார்கள். அப்பொழுது போகிற வழியில் நம்மை பார்ப்பதற்காக வருவார்கள். உடனே நாம் அங்கே கவனத்தை நாம் அவ்வளவாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். நம்மை தேடி வந்தால் இருக்கக்கூடிய அந்த கவனமும் முனைப்பும் வேறொரு வேலையாக வந்து நம்மை பார்க்கிற பொழுது நாம் தருவது கிடையாது. உலகம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. பயணங்கள் இன்றைக்கு சிரமமாகிவிட்டன. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கிற பொழுது ஒரு மனிதன் ஒரு வேலைக்காக மட்டும்தான் பயணம் செய்ய வேண்டும் என்றால் அது சாத்தியம் இல்லை. ஒரு ஊருக்கு செல்கின்றோம், அங்கே பல மக்களை நாம் சந்தித்து விடலாம், பல்வேறு காரியங்களை நாம் பார்த்து விட்டு விடலாம் என்றுதான் பயணம் செய்வார். ஆனால் நாம் அதை எப்படி புரிந்திருக்கிறோம் என்றால், நமக்காக வந்திருந்தால், நம் வேலையாக வந்தால் அவரை நாம் கவனிப்பது, வேறொரு வேலையாக வந்து நம்மை பார்ப்பதற்காக வந்தால் அவரை நாம் அவ்வளவாக சட்டை செய்வதில்லை என்கின்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு இருக்கின்றது. ஆக விருந்தோம்பலிலே பல்வேறு விஷயங்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆகவேதான் அறிஞர் பெருமக்கள் விருந்தாளிகளை உபசரிக்கின்ற விஷயத்திலே முக மலர்ச்சியை முதன்மையாக குறிப்பிடுகின்றார்கள். அவர்களுக்கு தேவையானவற்றை தருவதை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அவர்களுடைய பணி ஏதோ ஒரு நோக்கத்திற்காக வந்திருப்பார்கள். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் உதவி செய்தோமானால் அதுவும் விருந்தோம்பலிலே ஒன்று. ஒரு இடத்திற்கு சுற்றி பார்ப்பதற்காக வந்திருப்பார், அல்லது ஒரு கொடுக்கல் வாங்கலுக்காக வந்திருப்பார். அவருடைய அந்த பயண விவரங்களை எல்லாம் கேட்டு அதில் நம்மால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்றெல்லாம் பார்த்து, இப்படி பல்வேறு வகையிலே அவருக்கு உதவி செய்வது அனைத்தும் விருந்தோம்பலிலே அடங்கும் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த மிக முக்கியமான புரிதல், விருந்தோம்பலுடைய நாட்கள் எவ்வளவு. நாம் ஒரு இடத்திற்கு செல்கின்றோம், விருந்தாளிகளாக செல்கின்றோம் என்றால் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், அல்-லியாஃபத்து ஸலாஸத்து அய்யாம். விருந்து என்பது 3 நாட்கள் மட்டும்தான். விருந்து என்பது 3 நாட்கள் தான். முதல் நாள் என்பது கட்டாயம், அடுத்து 2 நாள் நமக்கு சலுகை. முதல் நாள் நம்முடைய உரிமை, 2வது 3வது நாள் நமக்கு சலுகை இருக்கின்றது. 4வது நாள் 5வது நாள் இப்படியே தொடர்கிற அந்த விருந்தை மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு 3 நாட்களுக்கு மேலான விருந்துகள் மிக அதிக அளவிலே நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக நம்முடைய உறவினர்களுடைய இல்லங்களுக்கு நாம் செல்லுகிற பொழுது, இதை இந்த மே மாதத்திலே பார்த்தோம் என்றால் 15 நாட்கள் 20 நாட்கள் 30 நாட்கள் மாதம் முழுவதுமே அங்கே தங்கிவிடுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இப்படி 3 நாட்களுக்கு அதிகமாக தங்குவது பெருமானாருடைய ஒப்பற்ற நடைமுறைக்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் தம்முடைய தெளிவான வார்த்தைகளால் குறிப்பிடுகிறார்கள், வஜாயிஸத்துஹு யௌமு வ லைலா வலா யஹில்லு ரஜுலின் முஸ்லிமின் அன் யுகீம இந்த அஹி ஹத்தா யுஸிமஹு. அவருக்கு தொல்லை தருகின்ற வகையில் அவரிடத்திலே தங்கி இருப்பது எந்த முஸ்லிமுக்கும் ஹலால் இல்லை, அனுமதி இல்லை என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நபித்தோழர்கள் கேட்கின்றார்கள், வமா மானா யுஸிமுஹு, அவருக்கு சங்கடம் தருவது என்றால் என்ன என்று கேட்கிற பொழுது நபி அவர்கள் விளக்கம் தருகிறார்கள், கால யுகீமு இந்தஹு வலா ஷைஅ லஹு யுக்ரிஹு பிஹி. அவரிடத்தில் விருந்தளிப்பதற்கு எதுவும் இல்லாத அளவிற்கு அவரை சிரமப்படுத்துவதுதான் அவரை குற்றவாளியாக ஆக்குவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். விருந்தாளிகள் வந்து விட்டார்கள், 3 நாள் சிறப்பாக கவனித்தாகிவிட்டது, அதற்கு பிறகு அவரிடத்தில் இல்லை என்றால் அப்பொழுது நாம் அவரை குற்றவாளியாக்குகிறோம் என்று பொருள். அவரை நாம் தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்குகிறோம் என்று பொருள். அப்படி என்றால் இங்கே நமக்கு 2 வழிகள் தான் இருக்கின்றன. ஒன்று, நாம் அங்கிருந்து கிளம்பி விடுவது, அல்லது அவர் தருவதை நாம் பயன்படுத்திக் கொள்வது, அவர் தருகின்ற உணவை உண்பது. இந்த 2 ஆப்ஷன்கள், இந்த 2 தேர்வுகள் தான் நம்மிடத்தில் இருக்கின்றன. அவர் தருகின்றவற்றை நாம் உட்கொண்டு நாம் அங்கே இருப்பதற்கு நமக்கு சம்மதம் என்றால், அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் அது குற்றம் இல்லை. அதே சமயத்தில் அவர் அதை வெறுக்கிறார் என்றால், நாம் இருப்பதை அவருக்கு கஷ்டமாக இருக்கிறது என்றால் அப்பொழுது நாம் குற்றவாளியாக ஆகிவிடுகின்றோம். மனைவியினுடைய இல்லங்களுக்கு செல்கின்ற பொழுது பல சமயங்களிலே இந்த நபி அவர்களுடைய நடைமுறை கவனத்திலே கொள்ளப்படுவதில்லை. 3 நாட்களுக்கு மேலாக மனைவியுடைய இல்லத்திலே தங்குகின்ற ஒரு நிலையை நாம், மாமியாருடைய இல்லத்திலே தங்குகின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். மனைவியுடைய உறவினுடைய இல்லங்களிலே மிகவும் உரிமையாக தங்குவதை நாம் பார்க்கின்றோம். இதிலே மற்றொரு தவறான நடைமுறையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நாம் தங்குவது கிடையாது. மனைவியுடைய உறவினுடைய இல்லத்திலே, தாயாருடைய இல்லத்திலே, தந்தையுடைய இல்லத்திலே
மனைவியுடைய சகோதரருடைய இல்லங்களிலே நாம் தங்குவதில்லை. நாம் ஒரு நாள் 2 நாள் தான் தங்குகிறோம். ஆனால் நம்முடைய மனைவியும் நம்முடைய பிள்ளைகளும் மாத கணக்கிலே தங்குவார்கள். நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நான் தங்குவது கிடையாது, அவர்களுடைய சகோதரி தானே தங்குகிறார், அவருடைய உறவினர்கள் தான், மகள் தானே தங்குகிறார் என்று நாம் நினைக்கின்றோம். உண்மையில் அவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய பொறுப்பு நம்மை சார்ந்தது, கணவனை சார்ந்தது. உணவளிக்கக்கூடிய பொறுப்பு நம்மை சார்ந்தது என்கின்ற பொழுது 3 நாட்களுக்கு மேலாக அவர்களை வேறொரு இடத்திலே உணவுக்காக வழங்குவது, அனுப்புவது, தங்க விடுவது என்பது ஒரு மாபெரும் தவறான அணுகுமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி விருந்தினர்கள் எவ்வளவு நாள் தங்கலாம் என்கின்ற ஒரு அற்புதமான நடைமுறையை மார்க்கம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. இந்த 3 நாள் என்பது எதற்காக? அவருக்கு சிரமம் வந்துவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் தான். இங்கே சிரமம் என்று வருகிற பொழுது நாம் இதையும் சேர்த்தாக வேண்டும். எல்லோரும் கூட்டமாக சேர்ந்து ஒருவருடைய இல்லத்திற்கு செல்வது, அதுவும் நிச்சயம் சிரமம் தந்துவிடும். ஒரு நபர் 2 நபர் செல்கின்ற பொழுது கவனிப்பது என்பது மிக எளிது. ஒரே சமயத்தில் 50 நபர்கள் 100 நபர்கள் சென்றால் என்னவாகும்? மிக சிரமம் ஏற்பட்டுவிடும். இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கூட்டாக செல்கின்ற ஒரு நடைமுறை இன்றைக்கு சமூகத்திலே பரவி வருவதை நாம் பார்க்கின்றோம். எங்கு சென்றாலும் எல்லோரையும் சேர்த்து அழைத்து கொண்டு செல்வது, இது மிகப்பெரிய சிரமத்தை எல்லோருக்கும் ஏற்படுத்திவிடும். அதே போன்று இந்த சிரமத்திலே மற்றொன்றை நாம் சேர்க்க வேண்டும். வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு எந்த சிரமத்தையும் நாம் வழங்கிவிடக் கூடாது. எப்பொழுது பார்த்தாலும் விருந்தாளிகளை அழைத்து செல்வது, நிறைய மக்களை அழைத்து செல்வது, அவர்களுக்கு தகவல் தராமல் அழைத்து செல்வது, இவையெல்லாம் அவர்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்திவிடும். கண்ணியத்திற்குரிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை சொல்லுகிற பொழுது, கண்ணியத்திற்குரிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியுடைய அனுமதியின் அடிப்படையிலே தான் விருந்தாளிகளை அழைத்து வருகின்றார்கள். ஏனென்றால் வீடு என்பது ரப்பத்துல் மன்சில், யார் என்றால் பெண்கள் தான். அவருடைய அனுமதி இல்லாமல் நாம் வேறு நபர்களை, அந்நியர்களையோ உறவினர்களை நாம் அழைத்து செல்கின்றோம் என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்திவிடும். ஆகவே அவர்களுக்கு சிரமம் இல்லாத வகையிலும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி பல்வேறு வழிகாட்டுதல்களை மார்க்கம் மிக தெளிவாக விருந்தோம்பலை குறித்து நமக்கு வழங்குகின்றது. இந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது, இப்படி மார்க்கம் சொல்கின்ற அடிப்படையில் நாம் விருந்தோம்பல் செய்கின்ற பொழுது அதனால் நமக்கு ஏற்படுகின்ற பயன்கள் என்ன என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது பயன் ஜியாதத்துல் மவத்தத்தி வர்ஹமத்தி பைனன் நாஸ். அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், விருந்தோம்பல் மிக சிறப்பாக நடைபெறுகின்ற பொழுது அன்பும் பாசமும் மக்களுக்கு மத்தியிலே ததும்பி நிற்கும். நாம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற காரியங்கள் மூலமாகத்தான் அன்பை வெளிப்படுத்த முடியும். விருந்தோம்பலே இல்லை என்று சொன்னால் அன்பை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு நமக்கு இல்லாமல் போய்விடும். அவர் நம்மிடத்தில் வந்தார், நாம் மிக சிறந்த முறையில் அன்பை வெளிப்படுத்தினோம், அவரை நாம் கவனித்துக் கொண்டோம். அவரிடத்தில் நாம் செல்கின்ற பொழுது அவர் இன்னும் கூடுதலாக போட்டியிட்டு அன்பை வெளிப்படுத்துவார். அன்பை வெளிப்படுத்துவதற்கு நாம் போட்டியிடலாம். அந்த அடிப்படையில் விருந்தோம்பல் என்பது மக்களிடையே ஒரு அற்புதமான பிணைப்பை, அன்பை உருவாக்குகின்றது. இரண்டாவது, இதா அக்ரம்தும் லைஃப் ஃபைனல்லாஹ யர்ஸுகுக். அறிஞர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இரண்டாவது மிக முக்கியமான பயன் என்ன? நாம் விருந்தினர்களை எந்த அளவிற்கு கவனிக்கின்றோமோ, அதற்காக சிரத்தை எடுத்துக்கொள்கின்றோமோ, அந்த அளவிற்கு இறைவன் தன்னுடைய புறத்திலிருந்து ரிசுக்குகளை வழங்குவான். தன்னுடைய விசாலமான வாசலை திறந்து விடுவான். ரஹ்மத்தின் வாசலை, பொருளாதாரத்தின் வாசலை திறந்து விடுவான் என்பதை அறிஞர் பெருமக்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். நம்முடைய தேவைக்கு தகுந்தாற்போல் வருவாயை வழங்குவதுதான் இறைவனுடைய நடைமுறையாக இருக்கின்றது. நாம் மிக சுருக்கிக் கொள்கின்றோம். நாம் யாருக்கும் செலவழிப்பதில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வும் சுருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் எவ்வளவு அதிகமாக நாம் மற்றவர்களுக்கு செலவழிக்கின்றோமோ, பல்வேறு பெயர்களிலே, ஜக்காத் என்கிற பெயரில், சதக்கா என்கிற பெயரில் பல்வேறு வகையை நாம் செலவழிக்கின்ற பொழுது இறைவன் தன்னுடைய விசாலமான ரஹமத்தால் என்னுடைய அடியான் இவ்வளவு அதிகமாக செலவழிக்கின்றான், நானும் அவனுக்கு வழங்குகிறேன் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் தன்னுடைய ரிசுக்கின் வாசலை திறந்து விடுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை விருந்தோம்பலிலே இரண்டாவது பயனாக நாம் புரிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக, இதா அக்ரம்தல்லை ஃபைன்னக தருத்துல் இஹ்சான் பில் இஹ்சான். விருந்தோம்பல் என்பது நாம் சக மனிதர்களுக்கு ஆற்றுகின்ற ஒரு மாபெரும் இஹ்சானாக, உபகாரமாக இருக்கின்றது. நாம் தனி மனிதராக இந்த உலகிலே வாழ முடியாது. நாம் வாழ்வதற்கு ஒவ்வொரு வினாடியும் மற்ற நபர்களுடைய தயவும் தாட்சிணையும் நமக்கு தேவைப்படுகின்றது.
நாம் உணவு உட்கொள்கிறோம் என்றால் அந்த உணவு யாரோ ஒருவர் அதை விவசாயம் செய்திருப்பார், யாரோ அதை வாங்கி கொள்முதல் செய்திருப்பார், நம்முடைய இல்லம் வரை அது வந்து இருக்கின்றது. நாம் ஆடை அணுகின்றோம் என்றால் அதிலே பல பேருடைய உழைப்பு இருக்கின்றது. இப்படி நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு வினாடியும் மற்ற மக்களுடைய உழைப்பின் அடிப்படையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் எல்லா மனிதர்களுக்கும் உபகாரம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த உபகாரத்தை நாம் எப்படி திருப்பி செலுத்துவது? அல்லாஹ் கேட்கின்றான், ஹல் ஜஸாஉல் இஹ்சான் இல்லல் இஹ்சான். ஒரு உபகாரத்திற்கு பயன் மற்றொரு உபகாரம் தான் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். நாம் சக மனிதர்கள் மூலமாக பயன்பெறுகிறோம் என்றால் நாம் அவர்களுக்கு மறு உபகாரம் செய்யக்கூடிய ஒரு கடமை இருப்பதை நாம் உணர வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் வருகிற பொழுதெல்லாம் நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் விருந்தாளிகளுடைய வருகை. விருந்தாளிகள் வருகிறார்கள் என்றால் நான் சக மனிதருக்கு செய்கின்ற ஒரு உபகாரத்தை நான் இப்பொழுது ஆற்றப் போகின்றேன், அதற்கான வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன் என்கிற அடிப்படையில் நாம் விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும். இது மூன்றாவது மிக முக்கியமான பயனாகும். நான்காவது பயன் என்ன? அல் இக்ராம் பில் லைஃப் யுஸூலு நபது. நாம் விருந்தினர்களை உபசரிக்கிறோம் என்றால் நாம் சக மனிதர்களை மதிக்கின்றோம் என்று பொருள், கண்ணியப்படுத்துகின்றோம் என்று பொருள். இஸ்லாம் தீண்டாமையை ஒழிக்கின்றது, தீண்டாமையுடைய அடிப்படைகளையும் ஒழிக்கின்றது. ஒரு மனிதனை அவனை மனிதனாக பார்க்க வேண்டும் என்பதை மார்க்கம் மிக தெளிவாக கற்றுத்தருகின்றது. நம்மிடத்தில் யாராவது வருகிறார்கள் என்றால் அவர்களை நாம் எந்த பார்வையை கொண்டு பார்க்காமல், அவர்கள் நம்மிடத்தில் வந்த விருந்தாளிகள், அவருடைய பொருளாதார பின்னணியோ அவருடைய கல்வி பின்னணியோ அவருடைய குடும்ப பின்னணியோ எதையும் பார்க்காமல் சக மனிதன் என்கின்ற காரணத்தால், நம் இல்லம் தேடி வந்தவன் என்கிற காரணத்தால் நாம் அவரை கவனிக்கின்றோம் என்றால், உபசரிக்கின்றோம் என்றால் அதுதான் உயர்ந்த பண்பாடு, அதுதான் சக மனிதர்களை மதிப்பது. இந்த மதிப்பை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது அது மிகச்சிறந்த ஒரு பயனாக சமூகத்திலே வெளிப்படும். ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதரை மதிக்கின்றார்கள் என்று சொன்னால், எந்த அடிப்படையிலும் அவர்களை பாகுபாடு பார்ப்பதில்லை என்று சொன்னால், அப்பொழுதுதான் தீண்டாமை என்பது வேரோடும் வேரடி மண்ணோடும் அது அழிக்கப்படும். நாம் ஒரு மனிதனை பார்க்கின்றோம், அவனுடைய குடும்பத்தின் பின்னணியின் அடிப்படையில் பார்க்கின்றோம், அவனுடைய பொருளாதார பின்னணியின் அடிப்படையில் பார்க்கிறோம் என்றால் தீண்டாமையின் எச்சம் நம்மிடத்தில் இன்னமும் இருக்கிறது என்று பொருள். இப்படி பல்வேறு வகையான பயன்கள் இந்த விருந்தாளிகளை கவனிப்பதில் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல் இருந்த காரணத்தால் தான் நபித்தோழர்கள் மிகப்பெரிய வாய்ப்பாக அதை கருதினார்கள். விருந்தினர்களை உபசரிப்பதை மிகச்சிறந்த வாய்ப்பாக கருதினார்கள். எல்லாமல் அல்லாஹ் அவர்களை பாராட்டுகின்ற அளவிற்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக அவர்கள் அதை கருதினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள், இந்த நபரை யார் விருந்தினராக அழைத்து செல்வது என்று அழைப்பு கொடுத்தவுடன், அறிவிப்பு செய்தவுடன் ஒரு நபித்தோழர் எழுந்தார், அவர் முன் வந்தார், அழைத்து செல்கின்றார். வீட்டிலே உண்பதற்கு அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்து குழந்தைகளுக்குமான உணவு மட்டும்தான் இருந்தது. விருந்தாளிகளை அழைத்து வந்து விட்டாயிற்று, பெருமானிடத்திலே சொல்லி ஆகிவிட்டது. ஆகவே மனைவி உடனடியாக முக மலர்ச்சியோடு, நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம், இந்த உணவை நாம் விருந்தாளிகளுக்கு வைத்து விடுவோம், குழந்தைகள் ஒரு இரவு சாப்பிடாமல் இருந்தால் பரவாயில்லை, காலை அவர்கள் சாப்பிட்டுக் கொள்வார்கள் என்ற ஒரு அற்புதமான புரிதல் மனைவிடத்தில் இருந்தது, அந்த நபித்தோழரிடத்தில் இருந்தது. உணவு உண்கின்ற பொழுது நீங்கள் சாப்பிடவில்லையா, குழந்தைகள் சாப்பிடவில்லை என்று அவர்கள் கேட்கலாம். ஆகவே நான் விளக்கை சரி செய்வது போல நான் அதை அணைத்து விடுகின்றேன் என்கிற ஒரு திட்டத்தையும் அவர்கள் முன்வைக்கின்றார்கள். விருந்தாளி மிக சிறந்த முறையில் சாப்பிட்டார், இரவு அவர் உறங்கினார். அடுத்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழரை அழைத்தார்கள். அல்லாஹ் உங்களை பாராட்டி ஒரு அற்புதமான வசனத்தை இறக்கியிருக்கின்றான், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நபித்தோழர் இந்த நடந்ததை எல்லாம் சொல்லுகிறார். தங்களுக்கே தேவை இருந்தும் கூட அவர்கள் மற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள். சுயநலத்தை தன்னுடைய உள்ளத்திலிருந்து எடுத்துக்கொண்டவன் தான் வெற்றியாளன், அவன்தான் வெற்றியாளன் என்று அல்லாஹ் அவர்களை பாராட்டித்தான் ஒரு அற்புதமான வசனத்தை இறக்குகிறான். இந்த புரிதல் தான் நபித்தோரிடத்திலே மிக சிறப்பாக இருந்தது. ஆகவேதான் நபித்தோழர்கள் நோன்பு வைத்திருந்தாலும் கூட, விருந்தாளிகள் யாராவது வந்து விட்டால் நஃபில் நோன்பு வைத்திருந்தாலும் கூட
அவர்கள் நோன்பை முறித்துவிட்டு அவர்களோடு உணவு உண்பார்கள். கணித்திற்கிற சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் இந்த அணுகுமுறையை கையாண்ட பொழுது தாபியன்கள் உடனிருந்த மாணவர்கள் எல்லாம் கேட்டார்கள். அப்பொழுது சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இன்னலி ஜூரிக அலைக ஹக்கா, இன்னலி ஜூரிக அலைக ஹக்கா, உன்னை சந்திக்க வந்தவர்களுக்குமான ஒரு சில உரிமைகள் இருக்கின்றன, அந்த உரிமையை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் என்ற ஒரு ஹதீஸை, ஒரு அபிமொழியை சல்மான் ஃபாரிஸ் அவர்கள் அங்கே பதிவு செய்கின்றார்கள். இந்த புரிதல் இருந்த காரணத்தால் தான் ஒரு தாபியன்களை குறித்த ஒரு குறிப்பு இருக்கின்றது, ஒரு தாபியை பற்றிய ஒரு குறிப்பு. அவரிடத்தில் விருந்தாளிகள் வருகின்றார்கள், மிக சிறந்த முறையில விருந்தோம்பல் எல்லாம் நடைபெறுகின்றன. அவருடைய வீட்டில் இருந்த ஒரு சிறுவரும் மிக சிறந்த முறையில் அவர்களுக்கு உபகாரம் செய்து கொண்டிருக்கின்றார், பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றார். அன்று இரவு பார்த்தால் அந்த சிறுவர் காணவில்லை. அந்த சிறுவரை குறித்து கேட்கின்ற பொழுது அவர் உறங்கிவிட்டார் என்று அந்த தாபி குறிப்பிட்டு காட்டுகின்றார். அடுத்த நாள் அவர்கள் ஊருக்கு அவர்கள் புறப்படுகின்ற பொழுது அந்த சிறுவர் எங்கே மிக சிறந்த முறையில் உபகாரம் செய்து கொண்டிருந்தாரே, பணிவிடை செய்து கொண்டிருந்தாரே என்று சொன்ன பொழுது அப்பொழுதுதான் அந்த தாபி குறிப்பிட்டு காட்டுகிறார், நேற்றைய தினம் இரவு அவர் மாடிக்கு சென்ற பொழுது தவறுதலாக கீழே விழுந்து இறந்து விட்டார், அவருடைய அடக்கம் இன்னும் சிறு நேரத்தில் நடைபெற இருக்கின்றது, உங்களிடத்திலே சொல்லக்கூடாது, சொன்னால் நீங்கள் மனம் சிரமப்படுவீர்கள் என்கிற காரணத்தால், விருந்தோம்பலிலே குறை ஏற்பட்டு விடும் என்கிற காரணத்தால் உங்களுக்கு சொல்லவில்லை என்பதை தாபி குறிப்பிட்டு காட்டுகின்றார். பிற்பாடு அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அடக்கம் செய்துவிட்டு பிற்பாடு அவர்கள் சென்றார்கள் என்கின்ற ஒரு வரலாற்று குறிப்பை நாம் பார்க்கின்றோம். இவையெல்லாம் விருந்தினர்களுக்கு நாம் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்கின்ற புரிதலின் அடிப்படையில் வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு பண்பாடாக, உயர்ந்த குணமாக இருக்கின்றன. அந்த அடிப்படையில் மார்க்கம் சொல்கின்ற இந்த அளவுகோலின் அடிப்படையில் நாம் விருந்தோம்பலை மிக சிறந்த குணமாக நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை விரிவாக்கம் செய்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அந்த அடிப்படையில் சிறந்த மக்களாக, நற்குணங்களின் தொகுப்பை கொண்ட சிறந்த மக்களாக நம் அனைவரும் ஆக்க வேண்டும் என்று துஆ செய்து இந்த அளவில் நிறைவு செய்துள்ளேன். பாரக்கல்லாஹ் லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத் வ ذிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் கரீமுன் பர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம்.